Consider the following reactions. 3 reaction கொடுத்திருக்காங்க. In each of the above reaction, find out whether you have to increase or decrease the volume to increase the yield of the product. இது எந்த principle படி? Lee-Chatelier principle படி. ஸோ நம்ம வந்து யூஸ்வலி தெரியும்ல ப்ரெஷர் ஏதாச்சும் இல்லை வால்யூம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எதர் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் போகும் இல்லை A to B போகும் அதிகமாக, இல்லாட்டி ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் ப்ரெஷர் சேஞ்சஸ் வால்யூம் சேஞ்சஸை பொறுத்து. ஸோ அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, H2 + I2 இட் இஸ் கிவிங் 2HI. ஸோ நம்ம செகண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபார் பெட்டர் கிளாரிட்டி, ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். ஸோ செகண்ட் ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். CaO சாலிட் + CO2. ஓகே, ஸோ இப்போ வந்து வால்யூமை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எனக்கு நிறைய ப்ராடக்ட் வேணும், இன்க்ரீஸ் த ஈல்ட் ஆஃப் ப்ராடக்ட், அதுதான் என்னோட கோல், ஓகேவா? ஸோ கன்சிடர் ஜஸ்ட் நீங்கள் ரெண்டு கேஸையும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? கன்சிடர் ஃபர்ஸ்ட் கேஸ், நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகேவா? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் தானே. ஏன் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்? கன்சிடர் ஒரு பர்டிகுலர் வெசலில் நிறைய மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். எப்படி ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்? அதுக்குள்ளே அது இடிச்சுக்கும், இல்லாட்டி அது வந்து வால்ஸை இடிச்சுக்கும், இந்த மாதிரி ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். கன்சிடர் நான் இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறேன், மேலேருந்து ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இப்போ வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ V1 வந்து இப்போ 10 லிட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டேன், அதாவது இப்போ ஒரு 5 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் இடத்துல எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இடிக்க ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் வால்ஸை ஹிட் பண்ணும். ஸோ ப்ரெஷர் வந்து கூடிரும். ப்ரெஷர் வந்து இப்போ 10 ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் இனிஷியலி எவ்வளோ தான் இருந்திருக்கும், 5 தான் இருந்திருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து கூடும். ஏன் ப்ரெஷர் கூடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் கொஞ்சம் இடத்துக்குள்ளே எல்லாமே இடிக்கும், வால்ஸை இடிக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் வால்யூம் கம்மியாகச்சுல ப்ரெஷர் வந்து கூடும். ஸோ இது வந்து பாயில்ஸ் லான்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பாயில்ஸ் லா தான் இது. ஸோ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஓகேவா? ஸோ அதை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா வால்யூம் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ ஒரு சிஸ்டமில் நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ண ட்ரை பண்ணும், ஒரு ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு திரும்ப அது பழையபடி டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும், அப்படிதானா? ஸோ ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுறோம். அப்போ வந்து அதுக்கு வந்து ப்ரெஷர் வேண்டாம், நம்ம தேவையில்லாமல் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டோம், ஆனால் அது டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இந்த சைட் பாருங்கள், சாலிட் இருக்குது. சாலிட்லாம் வந்து ப்ரெஷர்னாலேயோ வால்யூம்னாலேயோ அஃபெக்ட் ஆகாது. மெயினாக ப்ரெஷர்னாலே அஃபெக்ட் ஆகாது, கேஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரெஷரை கம்மி பண்ணணும்னா அது எந்த டைரக்ஷனில் போகலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே தானே போகும். அப்போ நான் ரிவர்ஸில் தானே போகும். ஸோ ஏன்னா ரிவர்ஸில் வந்து 0 மோல்ஸ் இருக்குது, இங்கே வந்து 1 மோல் ஆஃப் CO2 இருக்குது. ஸோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நிறையா மோல்ஸ் இருந்துச்சுன்னு, இப்போ நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நிறைய ஹிட் பண்ணும், அதுக்குள்ளேயே ஹிட் பண்ணிக்கும், நிறையா வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் ஹிட் பண்ணும். ஸோ வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்படிதானா? அப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கேஸில் நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிஸ்டமுக்கு வந்து ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணி விட்டுறணும். டிக்ரீஸ் பண்ணோன்னா எங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்குதோ அங்கே தானே அது போகும், ரிவர்ஸ் தானே நடக்கணும். கன்சிடர் ஒரு செகண்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ என்ன ஆயிருக்கும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது ப்ரெஷரை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த ஈக்குவலிபிரியம் என்ன பண்ண ட்ரை பண்ணும், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ தான் ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ண முடியும். ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும்ல. நிறைய CO2 இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தானே, ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இந்த சாலிடெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். இந்த ப்ரெஷருக்கு எக்ஸ்பெஷலி சாலிடில் நீங்கள் வந்து ஒரு சாலிட் மாதிரி கல் மாதிரி இருக்குது, அதில் ப்ரெஷர் கொடுத்தா அது வந்து கம்ப்ரெஸ்லாம் ஆகாதுல. ஸோ கேஸஸ் தான் வந்து ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லிக்விட் கூட லைட்டாக கம்ப்ரெஸ் ஆகும், பட் தென் கேஸஸ் தான் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண அமுங்கும், அப்படி தானே? ஸோ கல்லாம் அமுங்காதுல, அதுதான் அந்த ப்ரொசீஜர் தான். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தானே நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்,
அப்படி தானே? அப்போ இந்த இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பர்டிகுலர் செகண்ட் இதில் என்ன பண்ணும்? வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா பேசிக்காக நிறைய ப்ராடக்ட், மோர் ப்ராடக்ட். அதை வந்து நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்? ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னா சொல்லிக்கலாம். வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இன்னொன்று பார்க்கலாம். இன்னுமே கன்ஃபியூஷன்ஸ்னால் இன்னொன்று வச்சு கிளாரிஃபை பண்ணலாம். அடுத்து இது பாருங்கள். அடுத்ததில் SF6. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஸ் தான். அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? வெறுமை. ஓகே, இது வந்து சாலிட். ஓகே, சல்ஃபர் மட்டும் சாலிடில் இருக்குது. சல்ஃபரை தவிர இந்த பர்டிகுலர் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதில் எத்தனை மோல் இருக்குது? 1 மோல் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை மோல் இருக்குது? 3 மோல் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த சாலிடை கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிடை இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 கேசஸ் பார்ப்போம். ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ வால்யூமை டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ அந்த ஈக்குலிபிரியம் என்ன ஆகும்? ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் கம்மியாக இருந்தால் தானே ப்ரெஷர் கம்மியாகும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மினா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தானே, இங்கே தானே போகும் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அவ்வளோதானே. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணி விட்டுட்டோம். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஈக்குலிபிரியம்க்கு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு போகும். ஏன்னா இங்கே தானே நிறைய மோல்ஸ் இருக்குது. ஸோ ரிவர்ஸ். நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் தான் வேணும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் தானே நம்மளுக்கு தேவை, அதுதானே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து வால்யூம் என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணணும். அதுதான் கண்டிஷன். வால்யூமை டிக்ரீஸ் பண்ணால் தான் ப்ராடக்ட் நிறைய கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா H2 + I2 இட் இஸ் கிவிங் 2HI. இதில் வந்து ஸ்பெஷல் கேஸ் பாருங்கள், எல்லாமே கேஸஸ் தான். ஓகே, இந்த சைடும் 2 மோல்ஸ் தான் இருக்குது, இந்த சைடும் 2 மோல்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ இல்லை வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்காது, பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்காது, ஈக்குவலிபிரியம் மாறாது. ஏன்னா இங்கேயும் நம்பர் ஆஃப் மோல் சேம் தானே. அதனால எதுவுமே பெருசாக ப்ரெஷர் சேஞ்ச் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ஓகே, ஈக்குவலிபிரியம் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேரியாக இருந்துச்சுன்னா தான் அது நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ.